பயங்கர சமூக சேவையாளர், சமூகத்தையே கெடுக்கிறவர் தான். அவர் பிடிபட மாட்டார், அவருடைய சிலிப்பர்கள் தான் பிடிபடும். அப்போ மாப்பிள்ளை வந்தால் என்ன சம்பாத்தியம் என்று மட்டும்தான் பார்க்குறோம். பொண்ணு என்று வந்தால் மூக்குமொழி அறிக்கலான்னு மட்டும்தான் பார்க்குறோம். மேடையில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சீர்கட்ட ஒரு கலாச்சாரம் தான் காதல் கலாச்சாரம். காதல், இந்த திரைப்படங்களும் கவிதைகளும் பாடல்களும் கதைகளும் காதலை புனிதமாக்குது. எவன் சொன்னான் காதல் புனிதமானதுன்னு? கண்டவனையெல்லாம் காதலிச்சு தீக்கிறான். என்ன அக்ரிமெண்ட் போட்டு என்ன ரெஜிஸ்டர் பண்ணி பேப்பரில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் கல்யாணம் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் நீ விபச்சாரம் பண்ணி தீக்கிற. எத்தனை பேர் விபச்சார வாழ்க்கை வாழ்கிறாங்க. வாழ்க்கையை தொடங்கும் போது விபச்சாரத்தில் தொடங்கி விபச்சாரத்தில் குழந்தை பெற்று எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படி இது ஹலாலா? உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடி ஆகப்பெரிய ஒரு பாவம் தாய் தந்தையர்களை நோவினை செய்தல். தாய் தந்தையர்களை நோவினை செய்தல் என்றால் இழுத்து போட்டு அதிக்கிறது, மிதிக்கிறது, ரோட்டில் தள்ளி விடுறது, கழுத்தை பிடிச்சி நரிசிக்கிறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அதை தான் ஃபேஸ்புக்கில் காட்டுறான். பெற்றோர்களை நோவினை செய்வதில் ஆக கடுமையான விஷயம் காதலிக்கிறது. இந்த பிள்ளை செஞ்ச வேலையால், இந்த பையன் செஞ்ச வேலையால் இவர் மகன்தான், அவர் மகளுதான், என்ன ஒரு வாழ்க்கை. தாய் தாப்பு நஞ்சு குடிச்சு சாகலாம் என்பது ஹலாலாக இருந்தால் செத்துருவாங்க. வயிற்றில் குழந்தை உருவானோடனே ஆண் என்று தெரியாது, பெண் என்று தெரியாது, நல்லதா கெட்டதா, கருப்பா சிவப்பா, சொத்தியா குருடா செவிடா எதுவுமே தெரியாது. என் பிள்ளை அப்படித்தான் நேசிக்கிறான். பிறந்தது எப்படி பிறந்தாலும் அவன் தான் நேசிக்கிறான். கடைக்கு போறதுக்கு கூட தலை துறக்காத நம்முடைய தாய், 4 ஆம்பளைக்கு முன்னால நிற்பதற்கு கால்கள் நடுங்கக்கூடிய நம்முடைய தாய், இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு அந்நிய ஆணிடம் போய் நிற்கிறார். கட்டின மனைவியோடு கட்டில இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா அவங்களுக்கு? நமக்கு என்ன தெரியுது? அவர் அனுப்புகிற ஃபோட்டோவில் இருக்கிற கோழியும் ஆட்டுக்காலும் நமக்கு தெரியுது. அது அரபிக்காரன் வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக கொடுத்தது. மற்ற நாளெல்லாம் 1 ரூபா ரொட்டியை வேண்டி தின்னுட்டு பேசாமல் படுக்கிறான். பெருநாளெல்லாம் நம்ம எவ்வளவு ஜாலியாக இங்கே கொண்டாடுகிறோம். வெளிநாட்டுக்கு போனவர்கள் பெருநாள் தினத்தில் தான் அதிகமாக அழுவார்கள். தொழுகை நடத்திட்டு அப்படியே கட்டில குப்புறப்படுத்திட்டு குடும்பத்தோடு ஃபோன் பேசி அழுகிறார்கள். இவனோ போய் ஃபோனை வேண்டி கொடுப்பானா, உமா கிட்ட காசு வேண்டி ரீலோட் போட்டு எவளுக்கோ ஃபோன் கொடுக்குறான். இப்படி ஃபோன் கொடுத்து இவங்க காதலிச்சு கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்கிறீங்களா, நாங்கள் ஓடட்டுமான்னு கேட்குறாங்க. உலகத்திலே இதை விட்ட கேடுகட்ட நயவஞ்சகர்கள், இதை விட துரோகிகள் உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? இந்த உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் இந்த காதலிக்கிறது தான். நல்ல பையனா, நல்ல பையனை இப்படி காதலிப்பான். அவன் நல்லவனாக இருந்தால் வாப்பா கிட்ட கேட்டிருக்கணும். உனக்கிட்டே வந்து கேட்குறான்டா, கெசியரில் கேட்காம பின்னால் வந்து இழுக்கிற வேலை இல்லையா இது? பெத்து வளர்த்த தாய் தகப்பன் 20 வயசு உனக்கு என்றால் 21 வருஷம் காதலிக்காங்க தாயின் தகப்பன். ஏன்னா வகுத்தில் 1 வருஷம் ராத்த விடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை ஆயிஷா நாயியால் தாங்க முடியும் என்றால், அவ்வளோ புனிதமான நபியின் மரணத்தை ஒரு சின்ன பெண்ணால் தாங்க முடியும் என்றால், ஒரு ஹராமான பழக்கத்தை விட்டுட்டு ஏன் நம்மளால் தாங்க முடியாது? இக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அபுஜஹிலுடைய மருமகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அபுஜஹிலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா புற இஸ்லாத்துக்கு வரார். அப்போ இஸ்லாத்துக்கு வரல. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக மனைவி கணவனை கூட்டிகிட்டு வராங்க. இடையில தன் மனைவியாச்சேன்னு கையை வைக்கிறார். தள்ளி நில்லு, நீ எனக்கு கணவன் கிடையாது, நீ இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை உண்மை விசுவாசியாக மாட்டான். இந்த ஹதீஸை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஒருத்தன் நல்ல பெண்ணு வச்சிருப்பான், தாடா இல்லடா ஹதீஸ் தெரியுமா என்ன? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை உண்மை விசுவாசியாக மாட்டான்னா தூக்கி கொடுத்துருவான். இதையா அந்த ஹதீஸ் எழுது? அப்படின்னா ஒருத்தரும் மனைவியோடு இருக்க முடியாது, எல்லாம் அவனுக்கு விரும்பினது தான். என்னுடைய மகளை எவனும் ஏடத்தும் பார்க்கக்கூடாது, கிட்டக்கூடாது, குறுக்க வந்து நிற்கக்கூடாது. அப்படின்னா நான் எவன் மகளையும் நான் ஏடத்தும் பார்க்கக்கூடாது. என்னுடைய பொண்டாட்டியை ஒருத்தன் தொடக்கூடாதுன்னா நான் இன்னொருத்தன் பொண்டாட்டியை தொடக்கூடாது. தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணால் ரோட்டில் வச்சு அவனை அடித்து நொறுக்கி மூக்கால் ரத்தம் எடுத்துகிட்டு அனுப்புவோம். ஆனால் அவர் லவ் பண்ணுறது தங்கச்சியே கடிதம் கொடுத்து அனுப்புவார். மனைவிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தாங்கிக்க மாட்டாங்க, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அவருக்கு கதைப்பாராம் ஃபோனில் மணித்தியால கணக்கில். ஆனால் பொண்டாட்டி ஆர்டி ஃபோனில் எவண்டி அது அப்படின்றாங்க. நீ எப்படி பண்ணுவேன்? இந்த லவ் பண்ணுறவெல்லாம் கேட்டுப்பார். உங்கள் உம்மா ஒரு பொடியனோட கழிச்சிட்டு இருந்தால் உன்னால் தாங்க முடியுமா? பாப்பா வெளியில் போய்த்தார். உங்கள் உம்மாவோட ஒருத்தன் வந்து கழிச்சிட்டு போகிறான், உன்னால் தாங்க முடியுமா? முடியலை. அப்போ நீ எப்படி லவ் பண்ணுவேன்? சிகரெட்டு குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், ஆனால் அவன் புள்ளை அதை எடுத்து குடித்தோன்னே கண்ணங்கிலேயே கொடுக்குறான். நீ குடிக்கிற நல்லதுண்டா பிள்ளைய கொடுத்தீங்கன்னா பாதி அடிச்சுட்டு தரான்னு பிள்ளை கொடுப்பியா?
நீ அதை விரும்புகிறாய், ஆனால் உன் உள்மனம் சொல்கிறது இது தப்பு தப்பு தப்பு. நீங்கள் காதலிக்கிறீங்க, உங்களோட உள்மனம் சொல்லுது காதலிக்க கூடாதுன்னு. அதனால தான் தங்கச்சி ஒரு ஆம்பளையை பார்க்கக்கூடாது, தாத்தா ஒரு பொடியனோட பேசக்கூடாது, உம்மா ஒரு ஆளோட கழிச்சிட்டு இருக்கக்கூடாது. யாருமா அது? என்னம்மா அவ்வளோ நேரம் பேச்சுட்டு உம்மாக்கே கண்டிக்கிறான். இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது வரதட்சணை, சீதனம். இதுக்கு அரபியில் ஒரு வார்த்தை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இஸ்லாத்தில் அது இல்லாதனால கிடையாது. ஆண் பெண்களை நிர்வாகம் செய்பவள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்றைக்கி பெண் தான் ஆணை நிர்வாகம் செய்கிறான். ஏன்னா அவள் தான் சீதனம் கொடுத்து வீடு கொடுத்து மாப்பிள்ளையை வீட்டு எடுத்து பொட்டியோட பொடுக்க வச்சுக்கான். இவர் குந்தண்டா குந்தோன்னு எலும்பண்டா எலும்பணும். வாஷிங் மிஷினில் உடுப்பை போட்டிங்க கொஞ்சம் திருப்பி விடுங்கண்டா போய் திருப்பணும், இல்லாட்டி பேக்கை தூக்கிட்டு கிளம்பு. ஏன்னா அவள் வீடு கல்யாணத்தண்டுக்கு அங்கே போய் பொண்டாட்டியோட வீட்டில் போய் தூக்கி காலையில் பொண்டாட்டி காலை சுரண்டுவான். என்ன பாத்ரூம் போகணும், போக வேண்டியாண்ணா எங்கே இருக்கண்டு தெரியாது காட்டு. ஏன்னா அவன் கட்டலையே, ஃபலோம் என்றுட்டு போவா, இவர் பின்னால் போவார். அன்றைக்கு போனவர் தான் பொண்டாட்டிக்கு பின்னால், வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு பின்னால் தான். அவர் கொடுத்து திருமணம் முடி. உன்னுடைய மகரை நீ தீர்மானி, எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்க உனக்கிட்ட வாய்ப்பு இருக்குது, மகரை கொடு. மகரை பேசி தீர்மானி. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அந்த பெண்ணு ஏற்றுக்கிட்டால் அது செருப்பின் வாராக கூட இருக்கலாம். இவ்வளவுதான் திருமணம். 2 சாட்சி, ஒலிகாரர், மணமகளினுடைய சம்மதம், மகர் தொகை பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மணமகன், என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன், நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், கல்யாணம் முடிஞ்சு வச்சு, இதான் திருமணம். இது கபில்து நிக்காஹா, உங்களுடைய மகளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் முதல் ஏற்றுக்கொள்கிறார், அப்புறம் தான் மணமகன். கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹான்னு சொன்னான். அவனும் கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹா நிற்கிறான். திரும்ப ஏற்றுக்கொள்கிறீரா? அவன் யோசிச்சான், என்னடா தப்பா சொல்கிறோமோ, இல்லை அண்டிக்கான். ஆட பாவியோ இல்லைடா. என்ன விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திருமண சம்பவத்தில், போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப சிம்பிளாக இஸ்லாம் சொல்லி தந்தது தான் அந்த அழகிய திருமணம். இந்த மணமகன் மணமகளின் நெற்றியை முடியை பிடித்து பிரார்த்தனை செய்வார். அதுக்கு அசரத்து வர்றதில்லை. சில ஊரில் அசரத்தை அப்படியே போய் விழுவாட்டு அந்த குமரு பிள்ளையை பிடிச்சி பார்க்குறது. அவர் தான் நெற்றி முடியை பிடிச்சி அப்படியே கொடுப்பாரான். முதல்ல அவன் தொடுறான், அதுக்கப்புறம் தான் புருஷன் தொடுறான். இது அவன் பிடிக்கிறது இல்லைடா, நம்ம தான் போய் பிடிக்கிறது. பிள்ளை மணமகளை அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தவுடன் முதலில் அவர் செய்யும் காரியம், அவள் நெற்றி முடியை பிடிச்சு பிரார்த்தனை செய்வார். அல்லாஹ் இவளில் உள்ள நலவுகளை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறேன், இயல்பில் இவளிடம் அமைந்து கொண்ட நல்ல பண்புகளை எல்லாம் உன்னிடத்திலே எனக்கு கிடைக்கும் என்று கேட்கிறேன். ஒலிமா கொடுப்பார். அந்த ஒலிமா அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போவார். மணமகன் தான் கொடுக்கறது. இன்றைக்கி சில இடங்களில் பொன் வீட்டு சாப்பாடுன்ற ஒன்றை உருவாக்கிட்டாங்க. அதில் மகரை கொடுக்க போய் ஒரு சாப்பாடு. மகரே ஹலாலானது, அல்லாஹ் அனுமதிச்சது, ரசூலுல்லாஹ் வழிகாட்டினது. சரி கூடண்டா கொடுத்துட்டு போகிறானே, காவினில் மகரை சொல்லி போட்டு அப்புறம் அன்றைக்கு நைட்டுக்கு இந்த மதினிமாரெல்லாம் சேர்ந்து ஒரு 2 வேனுக்கு மகர் கொண்டு வாரோம் ஆக்குங்க. ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு வழிகாட்டியலாக எடுத்துவிட வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்கள் உங்களை எதிர்க்கிற விடயத்தில் தங்களுக்குள் ஒற்றுமைப்பட்டுக் கொள்வார்கள். கலாச்சாரங்களை பின்பற்றி திரவம் சோடிக்கிறது, பட்டாசு வைக்கிறது, வேறு கலாச்சாரம், செப்பு கொண்டு வருவது, மருதாண்டி போடுறது, மெழுகுதிரி ஏற்றுறது, இப்படியான விஷயங்கள். கேட்ட மௌலைமார்களே ஒரு சிலர் 10 ரூபா கொடுங்க, சாப்பாடு கொடுப்பது தப்பா? தப்பு கிடையாது. இப்போ சாப்பாடு எதுக்கு கொடுக்க போகிறோன்னு நம்ம கேட்குறோம். நம்ம கத்தம் போதுறது தப்பு என்று சொன்னபோது அந்த குராவி திருப்பி கேட்டான், சாப்பாடு கொடுப்பது தப்பான்னு தான் கேட்டான். இப்படி தான் அவனும் கேட்டான். 3வது நாள் சாப்பாடு கொடுக்குறோம் தப்பான்னு கேட்டான். அப்போ என்ன பதில் சொன்ன நம்ம, அது நபி வழியில் இல்லைண்டோம். அப்போ பெண் வீட்டு சாப்பாடு பிள்ளைன்றோன்னே சில மௌலிமாரே கேட்குறாங்க, சாப்பாடு கொடுப்பது தப்பா அப்படின்னு. தப்பு. இவ்வளவு நாளாக இல்லாத சாப்பாடு இப்போ எப்படி வந்துச்சு? இல்லதில் தான் 2 பேரும் ஒன்று சேர்க்கணும், கெட்டதில் ஒன்று சேரக்கூடாது. அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்க இவர் ஏறிக்கிட்டு போகக்கூடாது. ஒத்த வார்த்தை, இந்த வாகனத்தில் கால் வைக்க மாட்டேனோம். ஃபினான்ஸுக்கு எடுத்துக்கிற வட்டி, சண்டை பிடிக்கணும் பொண்டாட்டி. அப்போ மனைவி அடகு வைக்கிறதுக்கு நகையை யாருக்கோ கொடுத்துட்டான். எங்கள் மாலை அது எங்கள் அஞ்சி வந்தாங்க, நகையை கொஞ்சம் கேட்டாங்க, அடகு வைக்க, பின்னரம் காலிக்கோட்டு போக ரெடியாரிங்க. இந்த பாவத்துக்கு துணை நிற்கக்கூடாது. ஒரு தாய் தகப்பன் வளர்த்து விட்ட அந்த பிள்ளைய நாம் அமானிதமாக கரம் பிடிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உண்மையாக திருமணத்துக்கு பிறகுதான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சந்தோஷம் ஆரம்பிக்குது. நகைச்சுவைக்காகவும் கிண்டலுக்காகவும் கல்யாணத்தை வச்சு நிறைய ஜோக்கு வழியாகுது. பொண்டாட்டி புருஷனை வச்சு ஜோக்கு வழியாகுது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள நெருக்கம் ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டும். அவங்க பேசணும், அவங்க கதைக்கணும், அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்.
அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராசா தான். இதில் பேர் தொலைத்தொடர்பு சாதனம். இது செய்கிற வேலை தேவைப்பட்ட தொடர்புகளை இல்லாமாக்குறது. தேவையில்லாத தொடர்பு எல்லாம் இருக்கு. அப்பா பேசுகிறோம், அப்பா பேசுகிறான், நீ பேசுற எல்லாரும் பேசுவாங்க. அந்த காலம் மகிழ்ச்சியான காலம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஃபோன் ரிங் ஆகுது, எடுத்துக்கு ஹலோன்னு வெளியில் போகிறான். என்னடா இது, எதுக்கு வெளியில் போகிற? உள்ளே இருந்து பேச வேண்டியது என்ன? உள்ள மைஃப் இருக்கா, அதனால் பேச முடியலை. ஒரு சிலர் ஃபோன் பேசுகிற ஸ்டைலே தனியாக இருக்கும். உமா பாப்பாலாம் அப்படியே இருப்பாங்க, தாத்தா தங்கச்செல்லாம் இருப்பாங்க, பொண்டாட்டி இருப்பா, அந்த ஆளுக்கு ஒரு கோல் வந்துடும். ம் 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 ஆ என்னடா கதைச்ச? அது அவளுக்கு தெரியும் என்ன கதைச்ச. சத்தமே இல்லை, வெறும் ஏன் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. இல்லாட்டி அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போய் இன்னும் கவரேஜ் இல்லையா, கவரேஜ் இல்லாமல் எப்படி ரிங் ஆயிடுச்சு? சாப்பிட்டுட்டு இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, வைஃபோட இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, பெட்ரூமில் இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, குளிச்சுக்கிட்டு இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ சத்தம் கேட்குது. கிட்னியை போல் உண்டா போய்த்து ஃபோனு. அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பொண்டாட்டி புருஷன் ஜாலியாக பேசிட்டு இருப்பான். அவன் நினைப்பா, என் புருஷன் என்னோட கழிச்சிட்டு இருக்கிறான், ஜாலியாக எவ்வளோ ஒரு கோல் ரிங் ஆகும். அவ்வளோதான். கூட்டிக்கு போய் பீச்சில் வச்சு 2 மணித்தெல்லாம் அவன் ஃப்ரெண்டோட பேசிப்பட்டு போமான்னு கேட்பான். அவள் சாகணும் போல் இருக்கம்பாள். ஃபோனை நான் தான் பாவிக்கேன், ஃபோன் என்ன பாவிக்காது. வாழ்க்கையில் நீங்கள் ஃபோனை பாவிங்க, உங்களை ஃபோன் பாவிக்க விட்டுறாதீங்க. உங்களை ஃபோன் பாவிக்குது. ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்கட் பார்க்கத்தான் உட்காருவீங்க. அது முடிய அடுத்தது அந்த தலையை நீட்டும், நானும் பெரியாக ஆண்டு அதை பார்ப்பீங்க. இன்னொன்று வந்து ஹாய் நானும் எங்கும். இப்படியே குந்தில ஒன்று பார்க்க போன நீங்கள் அடுத்த பாங்கு சொல்லி அதுக்கு அடுத்த பாங்கு சொல்லும். சிலர் படுக்க போகிறான், தூக்கம் வருதில்லை, நான் தூங்க போகிறேன்ட்டு போய் போனை வச்சுக்கிட்டு சுபகு வரைக்கும் பார்த்தவன் இருக்கிறான். நீ படுக்க தானே போகிற, படுக்க போகிறது தலைவாணி தானே தேவை. ஃபோன் என்னத்துக்கு? பெட்ஷீட்டையும் தலைவாணியும் எடுத்துகிட்டு போ. ஃபோன் என்னத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்? அதில் சார்ஜரையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த நாயை சங்கிலியில் போட்ட மாதிரி நிறைய பேர் பிளக்கில் கட்டி போட்டு கிடக்கு. ஒரு சில பேரண்ட்ஸே என்ன செய்கிறாங்க, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தயாராக நிற்காங்க. பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்டா தலையிடக்கூடாது. மகளும் மாப்பிள்ளையும் வெளியால் போகக்குள்ள எங்கம்மா போகிறாய், உன்னை புருஷன் எங்கே கூட்டிக்கு போகிறார், உனக்கு தேவையில்லாத அவன் தான் கல்யாணம் முடிச்சிட்டான். என்ன மருமகன் எங்கே போகிறீங்க, என்ன லேட்டு, யாரோட பேச்சு, ஏன் இவ்வளவு, எங்கே போகிறீங்க, நாங்களும் பாரோம். அவன் கல்யாணம் முடிச்சு ஆர்வத்தில் புதுசாக சுமரலியா போகிறோம்ண்டு 2 பேரும் பைக்கில் போகக்குள்ள ஒரு வேனை பிடிங்க, நாம் எல்லாரும் போவோம். அதுக்கு சனியான எங்கேயே கிடக்கலாம். சிலர் போய் கதவை தட்டுறது, என்னம்மா எவ்வளோ நேரம் அவளுக்கு இருக்காய், வாவன் பாப்பா வந்து காத்துக்கிருக்கார் உன்னோட காய்க்கிறதுக்கு. அப்போ என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து போட்டு கதவை தட்டி கூப்பிடு. இந்த ஃபோனும் நம்மளை பிரிக்கக்கூடாது, நாமளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள இலட்சிகளை பிரிச்சிடக்கூடாது. சுதந்திரமாக விடுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அப்படியே விடுங்களேன், அவங்கள அவராக யோசிக்கட்டுமே. கைடு பண்ணுங்க, ஆலோசனை சொல்லுங்க. இப்படித்தான் மகன் வாழ்க்கை, இப்படித்தான் சொல்லுங்க. நம்பி மாதிரி போய் நடுவில் உட்காந்துடாதீங்க. அதை சந்தோஷமாக வாழ விடணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல நெருக்கமான உறவு இருக்கணும். அப்போ கலாச்சாரத்தை பார். அதான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன், மார்க்கமுள்ள பெண்ணை பார். ஒரு உடுப்பு வாங்க போனால் நம்ம என்ன செய்வோம், நல்லா தான் இருக்குது, ஆனால் நாங்கள் முஸ்லீம், இதில் உருவப்படம் இருக்குது, வேறு ஷர்ட் எடுத்து போடுன்னு சொல்கிறோமா இல்லையா? பாப்பா சொல்லவும் மேலாது, உமா சொல்லவும் மேலாது. உன் மனைவியோடு நீ பேசு, அதுக்கு பாப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறது இல்லை. பாப்பா என்ன வைஃபோட கொஞ்சம் போயிட்டு வரட்டும், இல்லை போகணும். அப்போ சரி பாப்பா, எங்கேயாவது சேட்டை போடையா வாப்பான்னு கேட்குறோமா? பாப்பா சேட்டை டே உனக்கு வேண்டி தந்த சேட்டை போடண்டா, என்னடா கேட்குறேன்னு மண்டையில் போட்டவன் தான் தகப்பன். ஏண்டா போட்டேன்னு கேட்டால் அது தகப்பன் இல்லை, வில்லன். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு வில்லன் அடிக்கிறாங்க. எங்கே வரும், எங்கே இப்போ அவன் பயந்துக்கிட்டு இருக்கான், கல்யாணம் முடிச்சு போட்டு பயந்துக்கிட்டு இருக்கான். அம்மா என்னடா வைஃபோட அவட அண்டி எக்ஸிடம் பட்டாம், எக்ஸிடம் பட்டு பார்க்க போகிறோம். இப்போ போக தேவையில்லை, படு இல்லை. பதில் இல்லாட்டி என்ன செய்கிறோம், நம்மளால் ஃபோன் ஒன்று வரும்.
அவள் பிடிச்சிடுவாள். யார் அது ஒரு ஃப்ரெண்டுண்டா அது பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐ மிஸ் யூ என்னத்துக்கு போட்டேன், உனக்கு என்ன சண்டை மாடியோன்னு கல்லாரண்டு கொடுக்கும். அங்கே பதில் இல்லாட்டி அடிதாம இருந்து இவருக்கு பதில் சொல்லிக்கோ. நான் மாட்டிக்கிட்டே இருப்பேன். என்னடா கூட்டாளி ஐ லவ் யூ போட்டிருக்கி, ஐ மிஸ் யூ போட்டிருக்கி, ஐ லைக் யூ போட்டிருக்கி. இது ஆம்பளை ஃப்ரெண்டுங்கிறீங்களே, இது என்ன ஹார்ட் வந்திருக்கே, அதுவும் ஒரு 35 ஹார்ட்டை ஒண்டா அனுப்பியிருக்கேன். என்ன இது எப்படி கதை பண்ணி அவனுக்கு ஆசை வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் பேசாத. நம்முடைய வீக் பாயிண்ட் இன்னொருத்தாளுக்கு போனால் அது வேறு மாதிரி யூஸ் ஆக தொடங்கும். ஒரு மனைவி கணவனையும் அப்படித்தான் கவனிக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவியையும் அப்படித்தான் கவனிக்க வேண்டும். தவறுகள் இருப்பின் முதல் அடுத்தவரு தெரியாமல் மறைக்கணும். ரெண்டாவது, அந்த தவறை எப்படி மாற்றி அமைக்கிறேங்கிறத யோசிக்கணும். மூன்றாவது, அந்த தவறை சுட்டி காட்டும் போது சண்டையில் போய் விழுமோ, ஆடை பிஞ்சு விடுமோ என்ற அச்சம் இருந்தால் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றால், சோப்பு போட்டு பேச வேண்டும் என்றால் நாசுக்காக பேச வேண்டும். தமிழையே அப்படித்தான் சொல்கிறது, சோப்பு போட்டு பேசுகிறான்ருவாங்க. இது புருஷனில் ஒரு தவறு நடந்தால் உடனே அந்த குடும்பத்துக்கெல்லாம் கோல்பாட்டு, மச்சினன், மச்சான், மைனி, மாமா, மாமி, தெரியுமா நான் செத்தன், உங்களோட மகன் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கிடக்கு வந்து பாருங்கோன்னு அப்படியே எல்லாருக்கும் சொல்லியாச்சு.